வந்ததா. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கமா சூப்பரான ஒரு வீடியோ வந்து அப்படியே மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு பெஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, Namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த குரூப்பில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலுடைய அப்டேட்ஸும் உங்களுக்கு அதுலேயும் வரும். இப்போ 9:16 ரேஷியோ இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பேக்ரவுண்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட் அந்த பேக்ரவுண்ட் வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பேக்ரவுண்ட் வீடியோவை செலக்ட் பண்ண வாட்டி டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு அந்த வீடியோவில் இருக்க ஆடியோவை ஃபஸ்ட்டு மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் பேக்கில் வந்துட்டு அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஒரு ஸ்டேச்சுரேஷனை மட்டும் ஒரு 30 கொடுத்துட்டு அப்படியே லாஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு அதோட கலர்ஸ், அதாவது பேக்ரவுண்டோட கலர்ஸ் வந்து இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி வேறு ஏதாவது கலர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி நீங்கள் வேறு கலர்ஸ் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான கலர்ஸை வந்து நீங்கள் பேக்ரவுண்டாக கூட செட் பண்ணிவிட்டு இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணோம். ஃபோட்டோஸ் வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோஸை தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட ஃபோட்டோஸை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா ஆல்ரெடி பேக்ரவுண்ட் எப்படி எரேஸ் பண்ணணும்னு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து உங்களோட ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சிருக்க பிக்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண மாட்டி ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கரெக்டாக ஜூம் பண்ணிட்டு இந்த மாதிரி சென்டரில் வந்து ஃபோட்டோ இருக்கணும், அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஜூம் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஜூம் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனும் வீடியோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன் அப்புறமா கான்ட்ராஸ்ட் இது எல்லாமே உங்களோட ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்து ஃபோட்டோஸ் வந்து இந்த மாதிரி ஜூம் பண்ணி கரெக்டாக சென்டரில் வந்து செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்க ஒரு யூனிக்காக இருக்கும். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஃப்ளவர் இமேஜ் பிஎன்ஜின்னு வந்து கொடுத்துருப்பேன். அதை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. அந்த ஃப்ளவர் இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸ் வந்து லைட்டாக எதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா கூட அதோட சைஸ் வந்து லைட்டாக கம்மி பண்ணணுமோ இல்லை என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் செட் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து கரெக்டாக வந்து ஃபேஸ் தெரியுற மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஸ்க்ரீனில் எப்படி செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ண நம்மளோட ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ரைட் சைடு இன் அனிமேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேன்வெர்ஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து செகண்ட்ஸ் இருக்கும். அதில் வந்து ஒரு 1.5 செகண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து உங்களோட ஃபோட்டோஸ் வந்து அப்படியே இன்ட்ரோ ஆகும். இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. நான் எகைன் சொன்ன மாதிரி தான். ஸோ நீங்கள் பேக்ரவுண்ட் வந்து என்ன கலர் செட் பண்ணுறீங்களோ அந்த கலர்ஸ்க்கு வந்து ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் ஃப்ளவரும் அதை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷனை ஒரு 20 கொடுத்துட்டு லாஸ்ட் ஆப்ஷன் போயிட்டு அதோட கலர்ஸ் வந்து நீங்கள் இப்போ பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் என்ன கலர் செட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களோ இப்போ பிங்க் கலர் வந்து பேக்ரவுண்ட் வீடியோக்கு செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ளவர் வீடியோவும் அதே மாதிரி இந்த மாதிரி பிங்க் கலருக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன கலர்ஸ்க்கு வந்து நீங்கள் பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணுறீங்களோ அதே கலருக்கு இந்த ஃப்ளவர் இமேஜையும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சூப்பராக வந்து வீடியோஸ் வந்து செட் ஆகும். இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ஹார்ட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன். அதையும் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஆடியோவை ஃபஸ்ட்டு மியூட் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பிளெண்டிங் வரும். அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ நம்ம சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக்கு ஆடியோன்னு இருக்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோவில் டவுட்ஸ் இருக்குன்னா வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து நீங்கள் எடிட் பண்ணுங்கள். இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராகவே நம்ம மேக் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.